இன மதவாத வெறித்தனம் சாதாரண மக்களிடம் இல்லை. தலை தூக்க காரணமே சைபர் ட்ரூப்பர்ஸ்கள் தான். சித்தி காசிம் சாடல். பூச்சோங்கில் வீடொன்றில் பெட்ரோல் கொண்டு வீசும் ஆடவரின் காணொளி வைரல். ஆடவரை விரட்டி 18,000 ரிங்கெட் பறித்த 4 கும்பல் மீது பினாங்கில் குற்றச்சாட்டு. ஏப்ரல் 30 சொக்சோவில் பதிவு செய்ய முதலாளிகளுக்கு இறுதி வாய்ப்பு. பொட்டல மோசடி. பஹாங்கில் 2,70,000 ரிங்கெட் இழந்த ஆசிரியை. நாட்டில் அண்மைய காலமாகவே இனவாத அம்சங்கள் தலை தூக்கியுள்ளன. குறிப்பாக சமூக ஊடகங்களில் அதன் தாக்கம் கவலையளிக்கும் வகையில் உள்ளது. இதற்கு காரணம் எல்லோரும் நினைப்பது போல் பொதுமக்கள் அல்ல, மாறாக சைபர் ட்ரூப்பர்ஸ் எனப்படும் இணைய துருப்புகளே. சமூக ஆர்வலர் என்ற வகையில் தான் கண்காணித்த வரைக்கும் இந்த சைபர் ட்ரூப்பர்ஸ்களால் தான் இத்தனையும் நிகழ்வதாக வணக்க மலேசியாவுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் நாடறிந்த வழக்கறிஞருமான சித்தி காசிம் கூறினார். இந்த சைபர் ட்ரூப்பர்ஸ்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளால் பணத்திற்கு பணியமர்த்தப்பட்டு எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். எதிரிகளின் நம்பகத்தன்மைக்கு களங்கம் விளைவித்து அரசியலில் அவர்களை செல்லா காசாக்குவதே இவர்களின் வேலை. இதனால் சமூக ஊடகமே போர்க்களமாகி விடுவதாக சித்தி காசிம் கூறினார். This is it. Saya rasa di social media kita sekarang ini kebanyakannya yang membuat komen yang menyakitkan hati adalah cyber troopers, ya. Tetapi ada juga yang genuine, maksudnya orang Melayu yang betul-betul rasa macam dipelekehkan lah maksudnya kan. Tetapi mereka sendiri tidak mendapat informasi yang penuh. Itu yang saya selalu salahkan orang-orang politik, orang-orang kerajaan kerana tidak memberi informasi yang penuh kepada rakyat. Okay? So, dan kita tahu di social media ni saya tengoklah dulu sebelum saya aktif membuat video sendiri, sebelum social media menjadi meletup, puak-puak yang mahu memberhentikan suara saya, mereka telah berjaya untuk memberi pandangan negatif terhadap saya lah. Mereka telah berjaya memberi idea kepada rakyat Malaysia, tak kira lah Melayu ke India ke China, perkataan liberal, sekular adalah buruk. Tetapi mereka tidak cakap apa keburukan liberal. Dia cakap yang buruk, maksudnya liberal ini mengwar-warkan menyokong LGBT. Jadi kita nak semua orang jadi LGBT. Menyokong tentang seks bebas. Ini yang diorang cakap. Tapi sebenarnya that is not liberalism. So jadi siapa yang salah? Kerajaan kita lah. Kerajaan kita yang tidak membetulkan pemahaman begini kepada rakyat kita, rakyat Malaysia. Mereka membiarkan naratif yang negatif begini tersemat di otak orang-orang Melayu. As a government, sebagai kerajaan, mereka berkuasa untuk memberhentikan naratif-naratif sebegini. Saya bagi contoh macam Zamri Vinod, Firdaus Wong, Zakir Naik. Tetapi kita dah biasa dengan naratif kena tangkap tapi dilepaskan. இது போன்ற சூழல்களில் மக்களுக்கு சரியான தகவல்கள் உண்மையாக போய் சேராததும் நிலைமையை மோசமாக்கிறது. இது அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்கத்தின் தவறே என்றார் அவர். சமயவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளும் சிலரும் சமூக ஊடகங்களில் தங்கள் பங்குக்கு இனவாத புகைச்சலை தூண்டிவிடுகின்றனர். அவர்கள் மீது அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் அதில் அரசாங்கம் பட்டும் படாமல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது. அப்படி ஒரு கண்ணோட்டம் ஏற்படுவதற்கு அரசாங்கமே காரணம் என சித்தி காசிம் தெளிவுபடுத்தினார். இவ்வேளையில் சமூக ஊடகத்தின் தாக்கம் குறித்தும் பலர் அறிவதில்லை. அதனால் தாம் சொல்ல வரும் ஆலோசனை என்னவென்றால், உங்களால் எல்லை மீறிய விமர்சனங்களையோ வெறுப்புணர்வை அல்லது சினமூட்டும் வகையிலான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் சமூக ஊடக பக்கம் தலை காட்டாமல் இருப்பதே நல்லது. அவற்றை எதிர்கொள்ள முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழப்பு ஏற்பட்ட சம்பவங்களும் உண்டு என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சமூக ஊடகங்களால் தமக்கு வராத சவால்களா என சிரித்துக்கொண்டே கூறிய சித்தி காசிம் அவற்றை தாம் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டதாக கூறினார். இஸ்லாத்துக்கு எதிரானவள், ஒரே பாலின திருமணத்தை ஆதரிப்பவள் என்றே எத்தனையோ முத்திரைகள் குத்தப்பட்டும் அவற்றுக்கெல்லாம் பயந்து தாம் யாரிடமும் மண்டியிடவில்லை என பெருமிதத்தோடு சித்தி காசிம் கூறினார்.
சமூக ஊடகங்களில் எல்லை மீறிய பதிவுகளாலும் அவதூறுகளாலும் நாடும் நாட்டு மக்களும் பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பாகும். நாடு முழுவதும் உள்ள முதலாளிகள் எந்த ஒரு சட்ட ரீதியான விளைவுகளையும் எதிர்கொள்ளாமல் தாங்களாகவே முன்வந்து பெர்கேசோ எனப்படும் சமூக பாதுகாப்பு அமைப்பில் பதிவு செய்து பங்களிக்க ஏப்ரல் 30 வரை இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இணங்க தவறியவர்கள் மீது நிறுவனம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று பெர்கேசோ குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்துஸ்ரீ முகமது அஸ்மான் அசீஸ் முகமது தெரிவித்தார். இந்த பொது மன்னிப்பு காலத்தை நாங்கள் வழங்கும் போதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட முதலாளிகள் மற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பதோடு சில சமயங்களில் மொத்த எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குகிறது என்பதை நாங்கள் கவனித்திருக்கிறோம் என அவர் கூறினார். முதலாளிகள் அவர்களது தொழிலாளர்களை பெர்கேசோவில் பதிவு செய்ய முன்வருவதற்கு பொது மன்னிப்பு ஏன் வழங்க வேண்டும் என்பது எங்களுக்கு புரியவில்லை. தொழிலாளர்களின் நலன்தான் மிகவும் முக்கியம் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் முகமது அஸ்மான் கூறினார். 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை பெர்கேசோவில் தங்கள் நிறுவனங்களையும் ஊழியர்களையும் பதிவு செய்ய தவறிய முதலாளிகளுக்கு மொத்தம் 11.91 மில்லியன் ரிங்கேட் அபராதத்திற்கான சம்மன்கள் வழங்கப்பட்டன. ஏற்கனவே வழங்கப்பட்ட 15,922 நோட்டீஸ்களின் மூலம் இந்த எண்ணிக்கை பெறப்பட்டது. இந்த காலகட்டத்தில் மொத்தம் 13,215 வழக்குகள் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டன. மேலும் பதிவு செய்யப்பட்ட முதலாளிகள் கூட தொடர்ந்து பெர்கேசோவுக்கு பங்களிப்புகளை செய்வதில்லை. கடந்த பிப்ரவரி மாதம் வரையிலான பெர்கேசோவின் புள்ளி விவரங்களின்படி 1969 ஆண்டு பணியாளர் சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 1.64 மில்லியன் முதலாளிகள் உள்ளனர். ஆனால் 12 மாதங்களில் குறைந்தது ஒரு பங்களிப்புகளை செய்யும் முதலாளிகளின் எண்ணிக்கை 6,41,631 மட்டுமே உள்ளது என அவர் விவரித்தார். பூச்சோங்கில் உள்ள ஒரு வீட்டில் ஆடவர் பெட்ரோல் குண்டு வீசும் காணொளி வைரலானதை தொடர்ந்து அச்சம்பவத்தை வலைத்தளவாசிகள் கடுமையாக சாடியுள்ளனர். ஃபேஸ்புக் பதிவின்படி இந்த சம்பவம் ஏப்ரல் 7 திங்கட்கிழமை நடந்துள்ளது. ஆடவர் ஒருவர் வீட்டிற்கு தீ வைக்க பெட்ரோல் குண்டு வீசியதால் ஒரு நாய் கிட்டத்தட்ட எரிந்து போனது. அந்நபர் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசுவதை மலேசிய விலங்கு சங்கத்தின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட காணொளியில் பார்க்க முடிந்தது. ஒன்று அந்த வீட்டின் முற்றத்திலும் மற்றொன்று வீட்டின் வரத்தாவில் அமர்ந்திருந்த செல்ல நாய் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தினால் நாய்க்கு அச்சம் மற்றும் தொல்லை ஏற்படுத்தியதன் தொடர்பில் 2015 ஆண்டின் பிராணிகள் நல சட்டத்தின் கீழ் விசாரணை தொடங்கும்படி போலீசிற்கு நெட்டிசன்கள் கோரிக்கை விடுத்தனர். தீயினால் பாதிக்கப்பட்ட நாயின் நிலைமை என்னவானது என்பதோடு இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது குறித்தும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பினர். கெடா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் கெடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 9 - 13 ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கெடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கெடாவில். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். ஓர் ஆடவரை மிரட்டி 18,000 ரிங்கேட் பணத்தை பறித்ததன் பேரில் வேலையில்லாத ஆடவர், மாணவர் உள்ளிட்ட 4 நபர்கள் இன்று பினாங்கு ஜார்ஜ்டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். எனினும் தங்கள் மீதான அக்குற்றச்சாட்டை நால்வரும் மறுத்து விசாரணை கோரினர். போலீஸ் கைது செய்துவிடும் என பயமுறுத்தி 55 வயது பிரபாகரனிடம் இருந்து 18,000 ரிங்கேட் பணத்தை அந்நால்வரும் மிரட்டி வாங்கியுள்ளனர். குலுகோர் ஜலன் ஹிலாங் டேசா அயர்மாஸ் அடுக்குமாடி வீட்டில் மார்ச் 21 நள்ளிரவு 12:30 மணிக்கு அக்குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் அபராதம், பிறம்படி ஆகியவற்றில்
குறைந்தது 2 தண்டனைகள் சேர்ந்தே வழங்கப்படலாம். இவ்வேளையில் அந்நால்வரில் 2 மீது தனியாக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. சம்பவம் நடந்த அதே நாளில், அதே நேரத்தில், அதே இடத்தில் போலீஸ்காரராக ஆள் மாறாட்டம் செய்ததாக இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினர். அக்குற்றத்திற்கு அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். சம்பவ இடத்தில் பிளாஸ்டிக் கைத்துப்பாக்கியை வைத்திருந்த ஒரு ஆடவர் மீது போலீஸ் சுடும் ஆயுதம் வைத்திருந்ததாக 3ஆவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அக்குற்றத்திற்கு அவருக்கு அதிகபட்சம் ஓராண்டு சிறையும் 5000 ரிங்கெட்டுக்கு மேற்போகாத அபராதமும் விதிக்கப்படலாம். மேற்கண்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். மே 28ஆம் தேதி வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வருகிறது. வங்கி கடன்களை பெற ஏமாற்றி பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டிய மோசடி பேர்வழிகளால் ஆசிரியை ஒருவர் 2,70,000 ரிங்கெட்டிற்கும் அதிகமாக மோசடிக்கு உள்ளாகியுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் குரியர் டெலிவரி தொழிலாளியாக ஆள் மாறாட்டம் செய்த ஒரு நபரிடம் இருந்து 31 வயதான அந்த ஆசிரியைக்கு அழைப்பு வந்ததை தொடர்ந்து அவர் மோசடிக்கு உள்ளானதாக பஹாங் போலீஸ் தலைவர் டத்தஸ்ரீ யஹ்யா ஒத்மான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பார்சல் இருப்பதாகவும் அதில் மைகாட்டின் 3 பிரதிகள் மற்றும் 7 வங்கி டெபிட் கார்டுகள் இருப்பதாகவும் தன்னை போலீஸ் அதிகாரி என்று கூறிக்கொண்ட மற்றொரு அழைப்பாளர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் விசாரணைகளுக்கு உதவ பல நிதி நிறுவனங்களிடம் இருந்த தனிப்பட்ட வங்கி கடன்களுக்கு விண்ணப்பிக்கும்படி அந்த ஆசிரியை பணிக்கப்பட்டுள்ளார். விசாரணைக்காக அனைத்து பணத்தையும் பண மோசடி தடுப்பு பிரிவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் கணக்குகளுக்கு மாற்றும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி வரை 16 வங்கி கணக்குகளுக்கு மொத்தம் 2,70,120 ரிங்கெட்டை 18 முறை அந்த ஆசிரியை பட்டுவாடா செய்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் அந்த ஆசிரியை போலீசிடம் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்ட பின்னரே தாம் மோசடி கும்பலால் ஏமாந்துள்ளதை உணர்ந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளானதோடு இது குறித்து புகார் செய்துள்ளதாக யஹ்யா தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.